பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். இன்று தமிழகம் முழுவதும் புரட்சி பாரத கட்சிகளுடைய தலைவரும் தேவிக்குப்ப சட்டமன்ற பூவை ஜெகன் இன்று சேலம் தமிழக அரசுக்கு பட்டியலிடம் அநீதிகளை தெரிகின்ற இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பொருள் என்னவென்று சொல்லப்போனால், பட்டியலின மக்கள் வாழ்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பட்டியலின இளைஞர்கள் படிக்கின்ற இளைஞர்களுக்கு பள்ளியிலும் பாதுகாப்பு கிடையாது, கல்லூரியிலும் பாதுகாப்பு கிடையாது. கல்வி கற்கின்ற மாதா பிதா குரு என்று சொல்லக்கூடிய குருவாக இருக்கின்ற ஆசிரியர்கள் கற்கின்ற மாணவர்களுக்கு பாலியல் சீண்டலும் சாதிய வன்மத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக நான் பதிய விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில், அது குறிப்பாக சொல்ல போனால் தமிழக ஊடகத்துக்கு அத்தனைக்கும் தெரியும், உலகம் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு பட்டியலின மக்கள் வசிக்கின்ற பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவாயில் பகுதியில் குடிக்கின்ற தண்ணீரில் மலத்தை கலந்து, மனிதனுடைய மலத்தை கலந்து அதை குடித்த பிறகு யாரெல்லாம் அந்த தண்ணீர் குடித்தார்களோ அவர்களுக்கு உபாமை ஏற்பட்டு மருத்துவமனையில் செல்கின்ற பொழுது குடிக்கின்ற தண்ணீரில் இது மாசுபடுகிறது, கிருமி இருக்கிறது என்று தெரிந்து கொண்ட பிறகு அந்த குடிக்கின்ற தண்ணியை பரிசோதிக்கின்ற பொழுது அதில் மனிதனுடைய மலத்தை கலந்திருக்கிறது உண்மை தெரிய வந்த பிறகு அந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் தொட்டியில் மலத்தை கலந்திருக்கிறார்கள் என்பதை அந்த அதிகாரிகளுக்கு அத்தனை பேருக்கு தெரியப்படுத்தி காவல்துறைக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அந்த காவல்துறை யார் புகார் கொடுத்தார்களோ அந்த புகார் கொடுத்தவர்கள் மீதிய குற்றப்பத்திரிகை தாக்கி இருக்கிறது என்பதை உண்மையிலேயே இது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இதை எங்களுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் சட்டப்பேரவையிலேயே இதை பேசியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் உண்மை குற்றவாளி தப்பிவிடக்கூடாது என்று புரட்சி பாரத சார்பாக பல்வேறு கட்டங்களிலே நாங்கள் போராட்டம் நடத்தி இருக்கின்றோம். அப்படி இருந்தோம் ஆரம்பத்தில் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் வலியுறுத்தினோம். சிபிசிஐ நாங்கள் நம்பி வலியுறுத்தினோம். ஆனால் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை புகார் கொடுத்தவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகியிருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது வருத்தமாக இருக்கின்றது. அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று முதல் கோரிக்கையாக நாங்கள் எங்கள் தலைவர் அவர்கள் பல்வேறு பேட்டியில் கூட சொல்லிக் கொண்டு சார் யார் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இது இந்த யார் பண்ணியிருப்பார்கள் என்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் உயர்ந்த சாதி வகுப்பை சேர்ந்தவர்கள் இதுக்கு காரணம் என்று நாங்கள் தெளிவாக எங்களுக்கு தெரிகிறது. ஆனால் அரசு என்ன செய்கிறது? அவர்களை காப்பாற்றுவடைய எண்ணத்தில் சிபிசிஐடி என்று ஒரு விசாரணை வைத்து அதில் குற்றம் சுமத்தினவர்கள் பாருங்கள், யார் குற்றம் சுமத்துறாங்க அவங்கள குற்றவாளி ஆக்கியிருக்குது. இது உண்மை தெரிய வேண்டும். அதாவது பல குற்றவாளிகள் தப்பித்து விடலாம், ஆனால் ஒரே ஒரு நிர்வாகி கூட தப்பிக்கக்கூடாது, ஒரே ஒரு நிரபராதி கூட குற்றத்தை தண்டிக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய கோரிக்கை.
அதாவது குற்றத்தை சுமத்தவனவர்கள் சார் வேற சமூகத்தை விசாரணை கூட்டு போனாங்களா இல்லை எப்படி? பல்வேறு சுமார் ஒரு 60க்கு மேற்பட்டவர்களை விசாரணை செய்திருக்கிறார்கள். பல்வேறு சமூகத்தினரும் விசாரணை செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த விசாரணை சரியான முறையில் இல்லை. அந்த சம்பவம் நடந்தப்போ மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அங்கே செல்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் செல்கின்ற பொழுது மலத்தை கலந்ததை திசை திருப்புவதற்காக அங்கே என்னது கோயில் நுழைவு ஒன்று ஒரு குறை சொல்லி அந்த இடத்துல கோயில் நுழைவு விட மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு புகார் சொல்லியிருக்கிறாங்க. இரட்டை டம்ளர் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் அது எதுக்காக இதெல்லாம் முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மலத்தை கலந்தது திசை திருப்புவதற்காகத்தான் அது வைக்கிறார்கள் என்பது புரட்சி பாரதிய நோக்கம். அடுத்த கட்டமாக அதுக்கு ஒரு நீதி கிடைக்கின்ற வரையில் எங்களுடைய தலைவர் ஜெகன் மூர்த்தியார் அவர்கள் தலைமையில் நிரபராதியாக குற்றவாளியாக சுமத்தப்படுகின்ற